வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி பாருங்கள், ஜூன் 18 வந்து சட்டப்பேரவையை வந்து அந்த கூட்டத்தொடர் தொடங்குது. தெரிக்க விட போகிறார் உதயநிதி ஸ்டாலின். பாருங்கள், எதிர்க்கட்சி கேள்விக்கு விஜய் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. 2 நாள் கழிச்சு போய் ட்வீட் போடுவார். பாருங்கள், பிரைட் டெப்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி என்ன ப்ரொசீஜர்னே தெரியாமல் நிறைய பேர் உருட்டுன்னு என்ன இன்றைக்கெலாம் எதிர்க்கட்சி தலைவர்லாம் பேச மாட்டாங்களா? உதயநிதியிலே யாருமே பேசலாம், ஆளுநர் மட்டும் பேசிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை தற்குறின்னு சொன்னவங்க இங்கே ஒரு சில பேர் தற்குறியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இங்கே யார் தற்குறின்னு சொல்கிறதுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் உள்ளது. அந்த வகையில் மொத்த முரண்பாடுகளுடைய உருவமாக தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைந்திருக்கு. இந்த அரசு அமைச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு, 38 நாட்கள் ஆச்சு. இவங்களுக்குன்னு சொல்றதுக்கு சாதனைகள் எதுவுமே இல்லை. இவங்க சொல்றது அறிவிக்கிறது எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் திட்டங்கள் தான், அதோடைய வீச்சு தான். வார்த்தைக்கு வார்த்தை அண்ணனுக்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, விஜய் அவர்களுக்கு யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது அப்படியே பேசிட்டு போயிடுறாங்க, ஒரு பேப்பரை வச்சு தான் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அதே பேப்பரை வச்சு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 18 செகண்டில் ஒரு 10 தடவை பார்த்துருப்பார் போல் பேப்பரை. அந்த மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நீங்களாம் உட்காந்துக்கிட்டு பேசுகிறீங்க, பாருங்கள் எங்கள் ஆள் ஒரே டேக்கில் அடிக்கிற மாதிரி அடிச்சிருவாருன்னு சொல்கிற மாதிரி உட்காந்து ஒரு உருட்டிட்டு இருக்கிறீங்க. அதான் தான் இதில் எப்படி இருக்குன்னு ஒன்றும் பார்க்க மாட்டானுங்க. மற்றவனை மட்டும் தான் குறை சொல்கிறதே ஒரு வேலையாக இருப்பாங்க. இங்கேயும் ஒரு குறை இருக்குல்ல, அப்போ நீங்கள் சொல்லலாம்ல, அண்ணன் இதை திருத்திக்கிங்கண்ணே, ஒரே டேக்கில் அடிக்கிறதுக்கு பாருங்கண்ணா விஜய் அவர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம்ல. அது நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் 200 வாங்குறீங்கல்ல. சாரி, அவங்களை 200 சொன்னால் பிடிக்காது. அவங்க தான் சொல்லியிருக்காங்க வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ், அந்த மாதிரி கொத்தூஸ்ன்னு சொல்லணும். கரெக்டாக இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிட்றாரு, கோட்டையிலேயே சாப்பிட்றாரு, அவர் வாயில் அவரை வச்சு சாப்பிட்றாரு அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டா ட்ரோலான்னு தெரில, ஸ்கிரிப்டில் என்ன இருக்குன்னு தெரில. சரி, ஓகே, அதை பார்த்து படிச்சுட்டாருன்னு வச்சுங்களா. விர்ச்சுவல் அபியூசிவர் யார் எனக்கு தெரில. விர்ச்சுவல் அபியூசிவர்னா அப்போது கொத்தூஸ் அபியூசிவர், 200 ஊபிஸ் அபியூசிவர்னு சொல்லலாம். எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு கட்சி வச்சுருக்க அத்தனை பேர்ட்டுமே இந்த மாதிரி அபியூசர் இருக்க தான் செய்கிறானுங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணலாம்? நான் தான் ஆல்ரெடி சொல்கிறேன்ல, நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. விர்ச்சுவல் அபியூசர் அப்படின்னு சொல்கிறீங்க. நியாயமாக சரியான கருத்தை கேட்குறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நியாயமான கருத்துக்களை பேசுகிறவங்க உங்கள் டிஎம்கில் இருக்காங்க, டிவிக்கில் இருக்காங்க, ஏடிஎம்கில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க, ஏன் என்டிக்கில் கூட இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுகள் இருக்குது, அது உங்கள் கட்சி, அதாவது நீங்கள் ஆட்சி பண்ணும்போதே இருக்கிறாங்க. அப்போல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரில. அதே மாதிரி நீங்கள் ஆட்சி பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் அங்கங்கே ஃபோட்டோவாக எடுத்து ஒரு பொம்மை மாதிரி வச்சு ஒரு நாடகம்லாம் ட்ராமாலாம் பண்ணீங்க பார்த்தீங்களா? அதாவது தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் ஒரு கூத்து பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, குளத்தூரில் போய் ஒரு டான்ஸ் ஆட்டம் போட்டுட்டு இருப்பீங்களா, அப்போல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரில. அதெல்லாம் அப்போ பேசலை. அப்போல்லாம் நீங்கள் மீடியா வச்சு நீங்கள் ட்ரெண்ட் பண்ணல. இருக்கிற மீடியாலாம் உங்களை தான் கவரேஜ் எடுத்தாங்க. நீங்களும் சோசியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு இது போட்டுட்டு இருந்தேன். பாருங்கள், குளத்தூர் மக்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களான்னு சொன்னீங்க. கடைசியில் குளத்தூர் மக்களே என்ன பண்ணாங்கன்னு தெரியும். மிகப்பெரிய ஆச்சரியங்கள், அதிசயங்கள் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான் வாய் தவறி சொல்லிட்டீங்க. மனசில் இருக்கிறதானே வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் வந்து மனசில் இருக்கிறத வெளியே கொட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஏற்கனவே பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாரு. அந்த பேப்பரை பார்த்து படிக்கிறதுலே பல மிஸ்டேக்கு. அதாவது ஒரு படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, என்ன தான் வந்து நீங்கள் புக்கை கையில் கொடுத்தலாம், படத்தில் மீன்ஸ் இல்லை, நீங்கள் நேர்லேயே யாராட்டும் ஒருத்தட புக்கை கொடுத்து இதை எழுதுன்னு சொன்னாலும் அதை தப்பாக தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி தான் அண்ணன் கதை. அண்ணனை எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நல்லா சேர்த்து வச்சுட்டு போயிடுவார். அப்பாவோ தாத்தாவோ ஏதாவது சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதை அழிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வரும் தெரியுமா? யாருன்னு பார்த்தீங்கன்னா பையன் தான் வருவான். வேறு என்ன பண்ணுவான்? என்ன தான் கோடியாக சொத்தை சேர்த்து வச்சாலும் பையன் அழிச்சு விட்டு போயிடுவான். தாத்தாலும் அப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சாலும் அதை மொத்தமாக அழிக்கிறதுக்குன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த மாதிரி ஏற்றுக்கலாமா எடுத்துக்கலாமான்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே சொல்லுங்கள். அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்ட்டு. என்னடா இது இன்னும் நடக்கலையே, எதுவுமே இன்னும் பண்ணலைன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. இது வந்து நான் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்கு வெளியே நின்றுட்டு கோஷம் விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி, எப்போவும் வெளிநடப்பு தானே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இல்லை, நீங்கள் முன்னாலாம் எடுத்து பாருங்களா, முன்னாடி ஜெயலலிதா அம்மா அப்படிலாம் இருக்க பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக டைம் வந்து வெளியே போயிடுவாங்க. அவங்களே வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுக்கு சரியான உள்ளே இருந்துட்டு கொஸ்டின் கேட்க தெரியாது. அதுக்கு பல எதுக்கு எடுத்தாலும் வெளிநடப்பு. இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு பாருங்கள், வெள்ளி என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளி திங்கள் செவ்வாய் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாள் வெளிநடப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பண்ணுவாங்க. பாருங்கள் வேடிக்கை மட்டும் இப்போ கூத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா டிஎம்கே எதிர்க்கட்சி நம்ம இவங்க பண்ணுற கூத்துலாம் பார்க்கும்போது ஏன்டா உங்கள் ஆட்சியில் யாருமே பண்ணுறக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஏன்னா இதே இது ஏடிஎம்கே இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த 40 சீட்டு 80 சீட்டாக கூட மாறி இருக்கும். பட் அவங்க எதுவுமே பண்ணலை. எதிர்க்கட்சின்னு பேருக்கு சும்மா இருந்துட்டு மட்டும் போனாங்களே தவிர இவங்கள மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் அதிகமான கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு திரைப்படத்தில் வரும்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். சிஎம் தான் அப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சரும் முழுக்க ரீல்ஸ் வெறியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு கண்டென்ட், எல்லாமே ரீல்ஸ் தான். அதுவும் வேலையே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து சாப்பிடுறாரு, கோட்டையிலே சாப்பிடுறாரு, அவர் வாயில அவரே வச்சு சாப்பிடுறாரு. அப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷமா நீங்க ஆட்சி பண்ணீங்க. அந்த 5 வருஷத்துல உங்களோட கட்சியை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. நிறைய பேர் பெண்களை பத்தி இழிவாக பேசினாங்க, மிகப்பெரிய தலைவர்கள்லாம் பேசினாங்க. அப்போ நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இப்போ நீங்க தேவைக்கல இருக்காங்க அத்தனை பேர் தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வைக்கிறீங்க. அவங்க தான் தப்பு பண்றாங்க, ஆளுங்கட்சியினர் தான் பண்றாங்க அப்படின்ட்டு. கண்ணாடி பார்த்து பேசுறாங்கன்னு சொல்றீங்க. அதே தான் நானும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கடைசி 5 வருஷமா நீங்க கண்ணாடி பார்த்து மட்டும் தான் பேசுனீங்க. ஏதோ தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி தான் நீங்க உட்காந்து பேசுனீங்க. கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடிலாம் நல்லா தான் இருக்குது, அதனால தமிழ்நாடு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. இப்போ புதுசாக என்ன இப்படி பேசுறீங்க? புதுசாக உங்களுக்கு எப்படி மக்கள் மேலே இப்படி எனக்கு புரியல. எனக்கு இதுதான் டவுட்டாக இருக்குங்க. இதுதாங்க எனக்கு கோபமே வர்றது. அதனால தாங்க இவ்வளோக்குள்ள எனக்கு டிஎம்கே மேலே ஒரு காண்டாகுது. இப்போ ஒரு 5 வருஷம் நீங்கள் ஆட்சியை இழந்துட்டீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கடைசி 5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்குறேன். அதே இதை திரும்ப எப்படி எனக்கு புரியல. எனக்கு ஒன்று நாங்கள் 5 வருஷம் ஆண்டுட்டு நாங்கள் வந்து தப்பு பண்ணி வச்சுட்டு போயிட்டோம். இப்போ அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் ஆடுறவங்க கரெக்டாக பண்ணுங்கன்னா எனக்கு கரெக்டாக பண்ணணும், அதுதான் வேணும். பட் நீங்கள் கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? அதான் இங்கே கொஸ்டினாகவே இருக்குது. கேட்கணும், ஆனால் அதுக்கு தப்புன்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இப்போவே ஒன்று எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்னே தெரில. எனக்கு வந்து இவங்க சொல்லும் போதெல்லாம் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது, என்னடா உங்கள் கவர்மெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படி தான் தோணுது எனக்கு. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் வாய் கூசாமல் உங்களுக்கு வந்து கேட்க தோணுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எந்த ஒரு மாதத்துக்குள்ளே சொல்கிறேன், ஏதோ ஒரு 1 இயர் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப இவங்க ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குற இது தப்பு இல்லை. பட் நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. எதுக்கு சம்மதம் இல்லாமல் சொல்கிறீங்க, ரீல்ஸ் போடுறான்னு சொல்கிறீங்க. ஜென்சி மீட்டிங் வச்சுக்கிட்டு உட்காந்து ரீல்ஸ் போட தான் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள். அவனும் என்னென்னா அவனும் மிகப்பெரிய, நீங்கள் விர்ச்சுவல் அபியூசர்னு சொல்கிறீங்களா, அவன் மிகப்பெரிய அபியூசராக இருக்கான். அப்போ அவனை என்ன பண்ணுறது? இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சமாவது வீஸ் போச்சுன்னா கீழே அவன் கழுவி தான் ஊற்றுவான். என்ன பண்ணியிருப்பான்னு பாருங்கள்.